குரானை படிப்பவர்களெல்லாம் பயங்கரவாதிகளாக மாறுவார்கள் என்று விக்ரம் சூத் கூறினால் பழைய ராவ் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்த விக்ரம் சூத் அவர்கள் மீது இவர்கள் வழக்கு தொடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் ஆண்மை இருந்தால். மோடி அவர்களை பார்க்க வந்தது கூட அதற்காக இல்ல, தமிழ்நாட்டுக்கான நிதியை கேட்கறதுக்காக தான். வாய்ஸ் அவடால் விட்ட 7 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ போட்ட நாங்கள் நீதி ஆயோக் இருக்கலாம் செல்ல மாட்டோம்னு சொன்ன, என்னாச்சு உனக்கு? வந்துட்டியா? பொறுக்கி பசங்க, கேவலமானவனுங்க இவங்கெல்லாம். யாரு சும்மா ட்ரௌசர் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தவங்களாம் கொண்டு வந்து அமைச்சர், துணை முதல்வர், எம்எல்ஏன்னு ஆக்கிட்டா அந்த ஆளுக்கு அறிவே இல்லை ஸ்டாலினுக்கு. 174ன்றது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, அந்த வீடுக்குள்ளே குடி கும்மாலம் போதை, அந்த அந்த இதுக்கு வர்ற நடிகைகளுக்கெல்லாம் 40 லட்சம் 45 லட்சத்தில் பேகு. பைத்தியக்காரங்களா அவனுங்க? பண்புகளின் உச்சம் என்பது சனாதன தர்மம். இது நாடு முழுக்க இருக்க அத்தனை பேருக்கும் புரியும், அத்தனை பேருக்கும் புரியும். இங்கே இருக்கிற திராவிட திருட்டு மாடலுக்கு மட்டும்தான் புரியாது. ஏன்னா இவனுங்க எவனுமே அறிவாளத்துக்கல. கருணாநிதி, புல்ல, தருதல பேரன், ஒரு பையன் அறிவாளத்துக்கல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் கல்யாணராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். 100 இந்திய உறுப்பினர்கள், அதாவது பாகிஸ்தானை தளமாக கொண்ட வாட்ஸ்அப் குழுவை மும்முரமாக இவர்களை கவனித்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. என்ன காரணம்? இதில் என்ன மாதிரியான உள்நோக்கங்கள் இருக்குன்னு சொல்லுங்க சார். தமிழகத்தை பற்றி நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன். தமிழகத்தில் சுமார் 3000 இஸ்லாமிய பயங்கரவாதிகள், பயிற்சி பெற்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன். இன்று இந்த வாட்ஸ்அப் குழுவில் மட்டும் ஒரு குழுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழுவில் ஒட்டுமொத்த அந்த குழுவில் சுமார் 100 பேர் இருக்கிறதாகவும், அதிலே பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் 100 பேர் இருப்பதாகவும், அந்த 100 பேரிலே 30 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்றும் மத்திய தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அந்த புலனாய்வு முகமை NIA சொல்கிறோம் இல்லையா, அவங்க கவனிச்சிட்ருக்காங்க. தமிழகத்திலிருந்து 30 பேர். தமிழகத்திலிருந்து 30 பேர். அப்படின்னா பர்சன்டேஜில் பார்த்தா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியாவுக்கு எதிராக தமிழர்களை 3 சேர்ந்து சுமார் 180 கோடி மக்கள். ஓகே, 180 கோடி மக்களில் 8 கோடி தான் தமிழகம். கண்டிப்பாக. ஓகே, அப்படின்னா 4.5% தான் இந்த எண்ணிக்கை. 4.5% மக்கள் தான் தமிழகத்தில் இருக்காங்க. இந்த 4.5% மக்களிலிருந்து 30% இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். புரியுதா என்னுடைய வெராசிட்டி? அந்த ஜமாத்துல் முஸ்லீமின்னு நினைக்கிறேன், அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் 30 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 100 அமைப்புகள் தமிழகத்திலே செயல்பட்டு வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலெல்லாம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த காலத்திலெல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்கும். அப்படி தலை தூக்குதல் ஒரு விஷயம்தான் கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு. கோவையில் நடந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து இவர்கள் என்ன சொன்னார்கள்? கேஸ் சிலிண்டர் வெடிப்பு என்று சொன்னார்கள். யார் சொன்னது? எவனோ ஊரில் போகிற வர்ற தோலான் தொப்பான் சொல்லலை, அதை ஒன்றிய செயலாளர் சொல்லலை, அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் அமைச்சர்கள் இந்த நிமிடம் வரை ஒரே ஒரு அமைச்சர் கூட இது குண்டு வெடிப்பு என்று சொல்லவில்லை. சுமார் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் சுமார் 20 பேர். ஒருத்தர் இறந்து போயிட்டால் மற்றவங்களாம் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை புலனாய்வு செய்த பிறகு இவர்களுக்கு அதிலே பங்களிப்பு இருக்கிறது என்பது தெரிந்து கொண்ட பிறகு, இப்போ நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா 100 பேரில் 30 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள் என்று தான் சொல்கிறார்கள் தவிர அவர்கள் கைது செய்யப்படுவார்கள்னு சொல்லலை. ஏன்னா சில பைத்தியக்காரங்க இருப்பானுங்க. இஸ்லாமுடைய பெரிய ப்ராப்ளமில் ஒன்று என்னென்னா, அந்த புத்தகத்தை படித்தாலே அவன் கம்யூனிஸ்டாக மாறிடுவான்.
அந்த புத்தகத்தை படித்தாலே, குரான் என்று சொல்லப்படும் புனித நூல் என்று அவர்கள் கூறும் அந்த புத்தகத்தை படித்தாலே ஒருவன் மதவெறியனாக மாறிவிடுவான். சரியா? நேற்று விக்ரம் சூதுடைய இன்டர்வியூன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். விக்ரம் சூத் என்பவர் இந்தியாவுடைய அமைப்பு இருக்குல்லையா, உலகம் தழுவிய அளவிலே உளவுகளை பார்க்கும் அந்த அமைப்பு, அதனுடைய பிரசிடெண்ட், அதனுடைய தலைவராக இருந்தவர் விக்ரம் சூத். அதனுடைய டாப் பாஸ். எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு இதாக இருக்கார் இல்லையா, அட்வைசராக இருக்கார், அவர் மாதிரி பொசிஷனில் இருந்தவர், ராவுடைய ஹெட்டாக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, குரானை படிப்பவர்கள் அனைவருமே பயங்கரவாதிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாரு. இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ஓப்பன் இன்டர்வியூவில் சொல்கிறாரு. நியாயப்படி ஸ்டாலின் தலைமையிலான அரசு, ஆங்கிலத்தில் வர இன்டர்வியூ, தமிழகத்தில் வந்து ஆங்கிலம் தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ நியாயப்படி பழைய சீஃப் மேலே இவர்களுக்கு ஆண்மை இருந்தால் குரானை படிப்பவர்களெல்லாம் பயங்கரவாதிகளாக மாறுவார்கள் என்று விக்ரம் சூத் கூறினால், பழைய அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்த விக்ரம் சூத் அவர்கள் மீது இவர்கள் வழக்கு தொடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் ஆண்மை இருந்தால். இவர்கள் பேடியல் அடிப்படையில் யாராவது ஏமாந்தவனா, ஆர்எஸ்எஸ்காரன் கிடைப்பானா, பிஜேபிக்காரன் கிடைப்பானா, அவனை திருப்பி போய் உள்ளே வச்சு ஏமாற்ற முடியுமா, பயமுறுத்த முடியுமா, இவ்வளோ தான் பார்ப்பாருங்க. நான் எப்படி பண்ண சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? இப்போ பாயிண்ட் வந்து அது இல்லை, இவங்களுக்கு ஆண்மை இருக்கா இல்லையான்றது இல்லை. கேள்வி என்னென்னா, இவர்கள் இருக்கும் இடத்திலே அந்த புத்தகத்தை படிப்பவர்கள் வந்து பயங்கரவாதிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த புத்தகத்தையோ அதனுடைய புனிதத்துவத்தையோ அல்லது அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் காஃபியர்கள். நம்பர் 1. நம்பர் 2, காஃபியர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். அதை எது போதிக்கின்றது? இந்த புத்தகம் போதிக்கிறது. எந்த புத்தகம்? இவர்கள் புனித நூல் என்று கூறும் குரான் போதிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் அது வந்து பயங்கரவாதிகளை உருவாக்கும் புத்தகம் என்று விக்ரம் சூத் கூறுகிறார். நானும் அதை தான் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது இவர்களை மிக சாதாரணமாக கையாளக்கூடிய ஒரு அணுகுமுறையை எப்பொழுதெல்லாம் திமுக அரசாங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் உருவாகிறது. அதிமுக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுக்கு உறுதுணையாக திமுக இருக்குன்னு சொல்கிறீங்களா? திமுக எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கு. அதனால தான் கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்கிறான். குண்டு வெடிப்புன்னு சொல்லாமல் கேஸ் சிலிண்டர் வெடித்தது என்று ஒருவன் கூறுகிறான் என்றால் 10 அமைச்சர்கள் அதற்காக கட்டியம் கூறுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள். சரி, என்னையே பல முறை கைது பண்ணுது. என்னையே பல முறை இவர்களை கைது செய்ததல்வா? ஒரே ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதியை தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை தானாக முன்வந்து கைது செய்தார்கள் என்று ஏதாவது வரலாறு உண்டா? கடந்த வந்த திமுக ஆட்சியில் பொறுப்பில் ஏற்ற இந்த 4.25 ஆண்டுகளில், 4 ஆண்டுன்னு வச்சுப்போமே, இந்த 4 ஆண்டுகளில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை திமுக தானாக முன் வந்து கைது செய்ததாக ஏதேனும் வரலாறு உண்டா? ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா இவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலமாக அவருடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? திமுக பயந்து போயிருக்கு. திமுக மேலிடத்திலிருந்து பாஜக சொல்வதை கேட்பதற்கு தயாராகிவிட்டது. அது பல ரூபங்களில் வெளிப்படும். முருகர் மாநாடு அவர்கள் நடத்தியதாக இருக்கட்டும், அல்லது திருப்பரங்குன்றம் பிரச்சனை எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐடியா இருக்கா? எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன, சிக்கந்தர் மலை விஷயத்திலே பாஜகவிற்கு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று திமுகவே முன்வந்து தான் நவாஸ்கனியை அனுப்பியது. நவாஸ்கனி அந்த மலைக்கு போயிட்டு, இது எங்களுடைய வகுப்பு சொத்து, அங்கே நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொன்னதுக்கு பின்னாடி திமுக இருக்கிறது. நவாஸ்கனி எந்த கட்சி? திமுகவா? இல்லை, ஐயுஎம்எல். ஓகே, அந்த நபர் எதுக்காக திடீர்னு ஒரு வகுப்பு வாரியத்துடைய தலைவராக அறிவிக்கப்பட்டு ஏன் அங்கே போனோம்? அவசியமே இல்லாத ஒரு செயலை ஏன் செய்ய வேண்டும்? இதையெல்லாம் செய்து விட்டு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம், பாஜகவிற்கு சாதகமான சூழ்நிலைகள் கொஞ்சம் சரி இதை உருவாகுவதற்காக வசதி, எங்களை விட்டுடுங்க. எங்களைன்னா யாரை விட்டுருங்க? திமுகவை, டாஸ்மாக விட்டுடுங்க, உதயநிதியை விட்டுடுங்க, ஆகாஷ் பாஸ்கரனை விட்டுடுங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட இதை பற்றி பேசுறது சார் சொல்லியிருக்காங்க. என்ன பேசுனாங்க நிதி ஆயோக் கூட்டத்தில்? மோடி அவர்களை பார்க்க வந்தது கூட அதற்காக இல்லை, தமிழ்நாட்டுக்கான நிதியை கேட்கறதுக்காக தான். வாய்ஸ் அவடால் விட்ட 7 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ போட்ட, நாங்கள் நீதி ஆயோக்கிற்கெல்லாம் செல்ல மாட்டோம்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? வந்துட்டியா? இல்லை, தமிழகத்தோட உரிமையை கேட்க போயிருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷமாக என்ன பண்ண? 3 வருஷமாக சும்மா அப்படியே ஆய்வு ஆச்சா போச்சா, நான் பகிஷ்கரிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீதி ஆயோகை,
நான் வந்து என்னுடைய அமைச்சர்களை தான் அனுப்புவேன், நானாக செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓடால் விட்டு 7-8 நிமிஷம் வீடியோலாம் போட்டு அதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுத்தது யார்? கொடுக்காமல் இருந்தால் ஓகே, உன்னிடம் இருக்கும் மாண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்வர் என்ற பெயரில் ஒரு 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 காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் பயந்து போனதன் காரணமாகத்தான் அங்கே ஓடோடி சென்று காலில் விழுந்தார் என்பதுதான் உண்மை. இதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கதை சொல்லுவாங்க. அவங்க அப்பா அதாவது ஸ்டாலின் அங்கே இருக்கும்போது கூட நாங்கள் ஈடிக்கும் மொழிக்கும் பயப்பட மாட்டோம்னா துணை முதல்வர் வந்து அவ்வளோ காணாமல் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். நடுவில் ஒரு 4 நாள் இல்லையா, நான் டெல்லியில் ஒரு 3 மாதம் இருந்ததால எனக்கு கொஞ்சம் இல்லை சார். அவர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தாரு, அவருக்கு மரியாதை நிமித்தமாக அவர் வந்து 4 நாட்களுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு அமித்ஷா வந்தாருந்தா இவருக்கு ஏன் மரியாதை நிமித்தமாக உடம்பு முடியாம போடுவோம்? ஜுரம் வருதா? இல்ல அது வந்து அமித் பாயை பார்த்தா ஜுரம் வருதுன்னு எடுத்துக்கலாமா நம்ம? இல்ல அப்படிதான் வந்து செய்தி. கோவிட் அறிகுறிகளா? கோவிட்னு சொல்ல முடியாது, 4 நாள்ல திரும்ப சரியாகாதுல்ல. என்ன ஆச்சு உதயநிதிக்கு? என்ன இப்ப வந்து வாய்ஸ் ஓடலாம் ரொம்பலாம் இல்ல, அமித்ஷா டெல்லி போயிட்டாரு, அவர் வந்துட்டாரு. அமித்ஷா போனதால வந்துட்டாரு. சரி, அப்ப வந்து பயன் ஒத்துக்கிறாங்க. இல்ல அப்படிதான் வந்து செய்தியாளர்கள் சொல்றாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, பொறுக்கி பசங்க, கேவலமானவனுங்க. இவங்கெல்லாம் யாரு? சும்மா ட்ரௌசர் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தவங்களாம் கொண்டு வந்து அமைச்சர், துணை முதல்வர், எம்எல்ஏன்னு ஆக்கிட்டா அந்த ஆளுக்கு அறிவே இல்லை ஸ்டாலினுக்கு. பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா தகுதி உடையவர், இந்த வரலாறு வந்து ரெண்டாக பிரிச்சுப்போம். தகுதி உடையவனிடம் அரசு ஆட்சி அதிகாரம் செல்லும். அவன் எப்படி இருப்பான்னா தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்வான். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். ஒரு ஒரு கட்சி, ஒரு ஒரு நாட்டுடைய எந்த அடிப்படையில் ஒரு நாட்டின் நிர்வாகம் இயங்குகிறதுன்ற அந்த ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இயங்கும் இந்த நாடு. தகுதியற்றவனெலாம் கொண்டு வந்து நான் அவனை வந்து இதாக்கிடுவேன், பெரியாள் ஆக்கிடுவேன் அப்படின்றது வந்து இந்த ஸ்டாலின் போன்ற கோமாளிகள் ஆட்சியில் தான் நடக்கும். இவர்கள்லாம் கோமாளிகள். ஆக்சுவலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு இருக்குது, 80களுடைய கடைசியெல்லாம் கோபாலபுரத்து கோமாளின்னு தான் கருணாநிதியை கூப்பிடுவாங்க. அவர் முத்தமிழறிஞர், அது ஏதோ பட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களாம் இஷ்டத்துக்கு ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அறிஞர் என்ற வார்த்தைக்கு எந்த விதமான இலக்கணமும் இல்லாத ஒரு பிள்ளையை பெற்று எடுத்த காரணத்தால், அந்த பிள்ளை இன்னொரு தருதலையை பிள்ளையாக பெற்ற காரணத்தால், அந்த தருதலையை 4 தருதலைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு 174 உட்பட பல இடங்களில் சுற்றி வந்த காரணத்தால், யாரோ எனக்கு கதை சொன்னாங்க. 174ன்றது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, அந்த வீடுக்குள்ளே குடி, கும்மாளம், போதை, அந்த அந்த இதுக்கு வர்ற நடிகைகளுக்கெல்லாம் 40 லட்சம் 45 லட்சத்தில் பேகு. பைத்தியக்காரங்களா அவனுங்க? முட்டா பசங்களா? அறிவு இல்லையா அவங்களுக்கு? அது வந்து அவர்களுடைய பணமாக இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏம்மா, அவன் பணமாக இல்லைன்னு எடுத்துப்போம். ஒரு தருதலையோ பிள்ளையா பெற்றுட்டேன். அந்த தருதலை கையில் ஏகப்பட்ட பணத்தை வந்து போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அந்த தருதலை ஒரு 10-15 இளவட்டங்களை வச்சுக்கிட்டு எல்லாமே ட்ரௌசர் பசங்க ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் ஆடுறவனுங்க. அவங்களுக்கு ஆட்சி, அரசாங்கம், நிர்வாகம் எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. நீ இவனை கண்டுக்கிறதே இல்லை. இந்த தருதலையும் நீ கண்டுக்கல, உன் புள்ள தருதலையும் நீ கண்டுக்கல. அந்த புள்ள தருதலை என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரௌசர் பாண்டிகளை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு இருப்பாங்க. கையில் நிறைய பணம் தான் என்ன பண்ணும்? தருதலை. அந்த தருதலைக்கான வேலைகள்லாம் பண்ணும். பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, போதையை போட்டு சுற்றுறது, இதை தான் பண்ணும். ஒரு தருதலையை புள்ளையா பெற்று நீ வந்து சமுதாயத்துக்கு கொடுத்தினா என்ன ஆகுன்றதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள். இப்போது செந்தில் பாலாஜி தான் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னா இன்னும் நீண்டுக்கிட்டே போகுது, அனுமார்வாள் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது இந்த கேஸ். இதில் இந்த போதை இல்லையா? டாஸ்மார்க் இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தவறான நபரின் கையிலே இது போன்ற விஷயங்கள் சென்று விட்டால் எல்லாமே தவறான விஷயங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். ஒருத்தன் எவ்வளோ திம்பு இருந்தால் 250 கோடிக்கு வாட்ச் மட்டும் வாங்கி வச்சுட்டு ஜூஜு வாட்சுன்னு போட்டிருப்பான். ஒரு ஜூஜுன்ற ஒரு கேரக்டர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் அவன் வந்து 250 கோடிக்கு வாட்ச் வாங்கியிருப்பான். ஒரு 10 மடங்கு வச்சுக்கலாமா? நம்மளே வந்து வாட்ச் எப்போ வாங்குவோம்? 30,000 ரூபா கையில் இருந்தால் 3,000 ரூபா வாட்ச் வாங்குவோம். இல்லை 50,000 ரூபா கையில் இருந்தால் 3,000 ரூபா வாட்ச் வாங்குவோம். மாதம் உங்கள் வருமானமே வந்து 20,000ன்னா வாட்ச் வாங்குவீங்களா? வாட்சே வாங்க மாட்டீங்க. எதுக்கு இப்போ அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பட்ஜெட்டில் பார்த்துக்கலான்னு இல்லையா? அணுகுமுறை அப்படி தானே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ 250 கோடிக்கு ஒருத்தன் வாட்ச் வாங்கியிருக்கான்னா அவங்ககிட்ட 5,000 கோடியோ 10,000 கோடியோ ஈஸியாக புழங்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட? இந்த தருதலையுடைய நண்பன்கிட்ட. அப்போ இந்த தருதல்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? இந்த தருதல்கிட்ட எவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் முதல் ஆண்டிலேயே 30,000 கோடிகள் என்று
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது. மருமகனும் மகனும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பின்னாடி வந்து பிராக்கெட்டில் நம்ம என்ன போட்டுக்கணும்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு போட்டுக்கணும். இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் என்னென்னா, ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை முதலில் காயின் பண்ணி வெளியே விட்டது யார்? பழனிவேல் தியாகராஜன். திமிரு தானே உனக்கு, எவ்வளோ கொழுப்பு இருக்கும். ஏண்டா, மத்திய அரசு என்ற பெயரிலே அழகாக முழக்கமிட்டு பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயத்தை நீ வந்து ஒன்றிய அரசு இது வேறு அது வேறு, இந்த மாநிலங்கள் தனியே செல்வதற்கான காரணங்கள் உள்ளன என்பதை போன்ற பிம்பத்தை உருவாக்குவதற்காக உன்னுடைய பாட்டன் பிடி ராஜன் மாதிரி நீ பேசுவேன்னா இன்னைக்கு அனுபவிக்கிறியா? ஒன்றுமே இல்லை, பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டியா? இன்றைக்கி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ற அந்த பிடிஆர், இந்த கரண்ட் பிடிஆர் பிச்சைக்கார மாதிரி சுற்றுறீங்க. என்னுடைய அமைச்சரவையில் பணமே இல்லை, அதனால் என்னால் தர முடியாது. உன்னை பிச்சைக்காரன் ஆகிட்டாங்களா? அவங்களுக்கு நீ என்ன பரிசு கொடுத்த? ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை கொடுத்தாய் அல்லவா? இன்னைக்கு எல்லா நாய்களும் பேசுதில்லை. அது பத்திரிகை துறையை சேர்ந்த நாய்கள்லாம் வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எதில் ஆங்கர்லாம் பேசுகிறான். மத்திய அரசு பேசுனா உனக்கு என்ன அதுக்கு ஏதாவது கம்மியாயிடுதா? திமிரு தானே. இல்லை, அது உண்மையாகவே மத்திய அரசு தானே, ஒன்றிய அரசுன்னு என்ன இருக்குது அதில்? திமிரு. அப்படி பேசுவாங்களாம். ஏன்னா இது வந்து ஒன்றியங்களின் கூட்டமைப்பு, மாநிலங்களின் கூட்டமைப்பு. இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி கிடையாது. இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு வரலாறுன்னு தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. அந்த இதில் கீழடி விஷயத்தில் மாட்டிட்டு முழிக்கிறானுங்க இல்லையா? சரி, கீழடியில் வந்து அவங்க சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் ஆராய்ச்சி பண்ண அனுமதிக்க மாட்டேங்குதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அவங்க வந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 2 ஓட வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இத்தனை 1000 வருஷம் பின்னோக்கி போயிருக்கோம், முன்னாடிக்கு போயிருக்கோன்னு கதை சொல்லக்கூடாது. ப்ராப்பராக பண்ணியா இல்லையா கேள்வி அது. ஒரே ஒரு அந்த ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு கதை சொல்லுவியா? எந்த காலத்துலேயோ கிடைச்சா ஒரே ஒரு கறிக்கட்டையை வச்சுக்கிட்டு நாங்கள் 5000 3000ன்னு சொல்லுவியா? இல்லை அதுக்கு முந்தைய நாகரிகமே இல்லைன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? இதற்கு இணையான நாகரிகங்கள் இருந்தனவா அல்லவா என்றதான் கேள்வி. இது மட்டும் தான். சரி, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழின்றதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, குழப்பமும் இல்லை, கேள்வியும் இல்லை. என்ன அப்படின்னா நாகரிகமே வேற எங்கேயுமே இல்லைன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லை. நிச்சயமா அதே காலகட்டத்தில் அதனுடைய உபமொழிகளில் இருந்து பல இடங்களில் இருந்திருக்க முடியும். அப்போது அந்தந்த இடங்களில் என்ன மாதிரி இருந்துச்சுன்றது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லப்பட வேண்டும். அதை ஒரு பிரிவினைவாத சக்தி சொல்லக்கூடாது. ஒரு பொது பார்வை கொண்ட ஒரு நபர் தான் சொல்லணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்ல வர்றதுல திமுக பாஜக சொல்வதை கேட்க தயாராகி விட்டது. நீங்கள் ஒரு விஷயம் வேற வழியே இல்லை, அவங்களுக்கு அடிச்சு சொல்கிறேன். இப்போ கோர்ட்டில் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அந்த டாஸ்மார்க் விவகாரத்தில். இப்போ அந்த விடுமுறை முடிஞ்சதும் கோர்ட் ஓப்பன் ஆகிடும். அப்போ என்ன ஒன்று இருக்கு, வெளுத்து வாங்குவாங்க. சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஆளுங்க இந்த மத்திய ஆளுங்கட்சி வந்து எதுவும் பண்ணாது இல்லையா? நீ என் காலில் வந்து ஒன்று விட்டுருவேன் நான். இல்லை, அமித்ஷா இங்கே வந்து மதுரையில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு 37,750 கோடி டாஸ்மார்க்கில் நடந்திருக்குன்னு. நீ காலில் விழுந்தா விட்டுருவோமா? அதான் கேள்வி. இத்தனை வருஷம் நீ பண்ணதெல்லாம் விட்டுருவோமா? நீ தானே சொன்ன ஒன்றிய அரசுன்னு பேசின. நீ தானே ஒன்றிய அரசுன்னு பேசின. நீ தானே வந்து சனாதன தர்மம் கொசு ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னேன். சரி, திமுக எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஆதரவான கட்சின்றதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். உதாரணம் வந்து ரொம்ப முக்கியமான உதாரணங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி பேசினா பிஜேபி வெற்றி பெறும் என்பது அநேகமாக உதயநிதிக்கு தெரிந்திருக்க வேண்டும். உதயநிதி அநேகமாக பிஜேபியிடம் காசு பெற்றுக்கொண்டு பிஜேபிக்கு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக பேசியிருக்க வேண்டும். அதெல்லாம் அனுமானங்கள். இல்ல, இப்ப நீங்க பார்த்தா என்னப்பா இது சுத்தி சுத்தி பிஜேபிக்கு ஆதரவா திமுக எப்படி சார்? நான் சொல்றேன், இல்ல குழப்பறீங்களே, புரியல. கரெக்டா வந்து வடக்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்த காலகட்டம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகிறது. அந்த சூழ்நிலை ஒருத்தன் இந்த மாதிரி பேசினான்னா சனாதன தர்மத்தை காப்பதற்காக, சனாதன தர்மம்ன்றது என்னன்னு இந்த மடப்பசங்களுக்கு தெரியாமல் இதை புரிஞ்சுக்கணும். இமயமலையை விட உயரமான மலையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? பசிபிக் பெருங்கடலை விட ஆழமான கடலை கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, பசிபிக் பெருங்கடல் தான் பெருசு, நான் புக்கில் படிச்சிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி உலகத்திலே பெரிய தீவு எது? ஆஸ்திரேலியா கண்டம். அதான் பெரிய தீவு ஆக்சுவலாக, இல்லையா? அப்போது இவ்வளோ தான் இது.
இதுக்கு மேலே ஒன்றும் புதுசாக உருவாக முடியாது, கண்டுபிடிக்கப்பட முடியாது. அந்த மாதிரி உலகத்தின் உச்சமான நாகரீகம், பண்புகளின் உச்சம் என்பது சனாதன தர்மம். இது வந்து நாடு முழுக்க இருக்க அத்தனை பேருக்கும் புரியும், அத்தனை பேருக்கும் புரியும். இங்கே இருக்கிற திராவிட திருட்டு மாடலுக்கு மட்டும்தான் புரியாது. ஏன்னா இவனுக்கு எவனுமே அறிவு வளர்த்துக்கல. கருணாநிதி, அவன் புல்ல தருதல பேரன், ஒரு பையனும் அறிவு வளர்த்துக்கல. பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லாத ஒருவன் தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதை குறை கூறினால், எதை சனாதன தர்மத்தை, உலகின் உச்சமான நாகரிகத்தை குறை கூறினால், ஒன்று அவன் பைத்தியம் பேசியிருக்கான், அப்படி இல்லாட்டா உதவி பண்ணுறதுக்காக பேசியிருக்கான். அப்படின்னா பிஜேபி அவன் காசு வாங்கிட்டான். அவன் பேசுறதுனால பிஜேபி பல இடங்களிலே மிக அதிகமான எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. ஏன்னா இந்த திருட்டு பசங்களோட, இந்த முட்டா பசங்களோட, இந்த அயோக்கிய பசங்களோட கூட்டணியில் இருக்கும் கட்சி எது தமிழகத்திலே? காங்கிரஸ். மத்திய பிரதேஷில் 2 கட்சிகள் தான் சண்டை போடும், தேர்தலில் போட்டியிடும். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. ராஜஸ்தானில் காங்கிரஸ், பிஜேபி. இதுபோல் 6 மாநிலங்களிலே ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளும் மாநிலங்கள், பிஜேபியும் காங்கிரஸும் மோதிக்கொள்ளும் மாநிலங்கள் வரிசையில் இந்த 2 முக்கியமான மாநிலங்கள் வந்துடுது. அந்த 2 முக்கியமான மாநிலங்களிலே வெற்றி பெறுவதற்கு உதவிய நபர் யார்? காங்கிரஸ் நம்ம அட்டாக் பண்ண முடியல. டேய் இது பேசிடா, சனாதன தர்மத்தை கொசு ஒழிக்கிறது மாதிரி ஒழிக்கணும்னு ஒரு மடைப்பாய பேசுகிறான், நீ அவனோட கூட்டணியில் இருக்க, நீ அதை அவன் சொல்கிறத ஏற்றுக்கிறியா, பதில் சொல்லுன்னு மக்கள் மத்தியில் இந்த கேள்வியை காங்கிரஸாரிடம் வைத்தால் அவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதனால் ஒரு 4% ஓட்டு கூடியிருக்கலாம். புரியுது அவங்களுக்கு? இப்போ ஏன் வந்து உதயநிதி காசு வாங்கிட்டு பிஜேபி உதவுனாப்லன்னு, எத்தனை ஆயிரம் கோடிகளை உதயநிதி பெற்றார் என்பதை உதயநிதி தான் சொல்ல வேண்டும். ஆனால் உதவி பண்ணது உண்மை. இல்லட்டா என்னை விட்டுடுங்க, நான் வந்து எதிர்காலத்தில் தப்பு பண்ண போகிறேன், எதிர்காலத்தில் வந்து அசிங்கமாக கேவலமாக மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ண போகிறேன், இந்த பொண்ணுங்களோடலாம் சேர்ந்து கூத்தடிக்க போகிறேன், அதெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னா என்னை விட்டுருங்க, நடிகைகளோடலாம் சேர்ந்துட்டு கூத்தடிக்க போகிறேன், இப்படியெல்லாம் வந்து இருக்கலாம். எதிர்கால திட்டத்துடன் பாஜகவிற்கு ஆதரவாக சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறி பிஜேபிக்கு பிரச்சாரத்திற்கு உதவி இருக்கலாம், வாய்ப்பு. ஒன்று காசு வாங்கிதான் அவங்க. இப்போ நீங்க சொல்ல வர்றது பிஜேபியை வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லி பிஜேபிக்கு உதவி. எக்ஸாக்ட்லி அதே தான் நான் சொல்ல வர்றேன். திருப்பரங்குன்றம் மலை விஷயத்துல அந்த பிரச்சனை பெரிதாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் நவாஸ் கனியை வேண்டுமென்றே இவர்கள் அனுப்பினார்கள். ஏன்னா அவர் அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 2 பிரியாணி போட்டதை போட்டு 2 பேர் போட்டோ வேற கூட எதுக்கு போடுறாங்க? கண்டிப்பா. அப்போ ஐயுஎம்எல் உடைய எம்பியான நவாஸ் கனி அவன் ஒரு தீவிரவாதி. ஏன்னா அவன் வந்து இந்த அவனுடைய அந்த என்ன அது குரியர்ஸு, எஸ்டி குரியர்ஸா, அது வந்து ஏகப்பட்ட தங்கம் கடத்தினான் அப்படின்னு அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து அது விவாதத்திற்கும் புலனாய்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். அது பின்னாடி வரேன் நான், என்கிட்ட சில தரவுகள்லாம் வந்திருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். இந்த நவாஸ் கனியை வந்து வகுப்பு வாரியத்துக்கு போட்டு அவனை போய் நீ வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி இதெல்லாம் எங்கே சொத்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி, நீங்கள் முருகர் மாநாடு ஏன் அங்கே நடக்குது? முருகர் மாநாடு வர 22ஆம் தேதி நடக்க போதா? அதுக்கு வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? நவாஸ் கனி தான், இல்லையா? அதுக்கப்புறம் நடந்திருக்காதான் எனக்கு தெரியாது. என்ன நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த முருகர் மலையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டம், அந்த போராட்டத்திற்கு பின்னர் இன்று முருகர் மாநாடு, இதுக்கான விதையை போட்டது யார்? நவாஸ் கனி. அப்போ நவாஸ் கனி பிஜேபிக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்போ நவாஸ் கனியை வந்து அங்கே அனுப்புறது யாரு? திமுக, ஸ்டாலின் அரசு. இப்போ தெரியுதா பிஜேபியோட மறைமுகமாக, பிஜேபியுடைய மறைமுக பி டீமாக திமுக செயல்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாமா? இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இதை முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்கு? அதாவது இதை முஸ்லீம்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ப்ரமோஷன் பண்றாங்க முஸ்லீம்கள், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது நான் ஏதோ விளையாட்டுகள்லாம் சொல்லலை. இவங்க அங்கே வந்து டெல்லியில் இப்போ நான் மொத்தத்தில் 8 மாதம் நான் டெல்லியில் இருக்கேன். இடையில நடுவில் வந்து போயிட்டு இருந்தேன். கடந்த 3 மாதமாக டெல்லியில் இருந்ததால் இவங்க அங்கே வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்க, இவங்களுடைய எம்பிக்கள் எப்படி பாஜகவினருடன் கொஞ்சம் குழாவுகிறார்கள், யார் திமுகவுடைய எம்பிக்கள் எப்படி பாஜகவினரும் கொஞ்சம் குழாவுகிறார்கள் என்பதை அங்கிருந்து பார்த்தால் தெரியும். நிச்சயமா. இங்கே வந்து எதிர்ப்பு மாதிரி காட்டிக்கிட்டு
அங்கே வந்து பார்த்தா ஒரே போன்ஹாமி தான். ம். என்ன பாஜக பிஜேபி தெளிவாக இருக்குது, இவங்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதில்ல. பிஜேபி பார்வை விட்டுருங்க, இவங்களோட போய் ஏதாவது கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து அவங்களோட ஏதாவது தாஜா பண்ணி எங்களுக்கு ஏதாவது செய்து கொள்ளலாமா, எங்களுக்கு ஏதாவது அனுமதி உண்டா, எங்கள் எதிரிகளாக நீங்கள் பார்க்காதீர்கள், நாங்கள் பர்சனல் லெவலில் உங்களோட நல்ல மாதிரி இருக்க தான் ஆசைப்பட்றோம், இப்படி சொல்லக்கூடிய எம்பிக்கள் தான் அத்தனை பேரும். வெற்றி பெற்ற 39 பேரும் அப்படி தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ்.